நேஷனல் லெவலில் நடந்த ஜேஎம்ஐ கான்டெஸ்ட் டாட் சீனியர் டாட் அண்ட் டீன் கேட்டகரியில் தமிழ்நாடு சேர்ந்த நம்ம பசங்க டி ஃபேஷன் ஸ்டுடியோ அண்ட் தமிழ்நாடு சிட்டி டைரக்டர் அண்ட் சென்னை சிட்டி டைரக்டர் மூலமாக ஜேஎம்ஐயோட இன்டர்நேஷ்னல் பேஜன் காம்படிஷனுக்கு போயிருந்தாங்க. அண்ட் 4 வயசு பையன் ருத்ரேஸ்வரன் டாட் கேட்டகரியில் வின் பண்ணியிருக்கான். அண்ட் சீனியர் டாட் கேட்டகரியில் ஜஷு அபிஷேக் சீனியர் டாட் கேட்டகரியில் மிஸ்டர் தமிழ்நாடு டைட்டில் வின் பண்ணியிருக்கான். அண்ட் டீன் கேட்டகரியில் பிரின்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அச்சுத் செங்கல்பட்டு சேர்ந்த பையன் வின் பண்ணியிருக்கான். இந்த பசங்க இப்போது கோவாவில் மிஸ்டர் தமிழ்நாடு டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தே ஆர் ரெப்ரசன்டிங் இந்தியா இன் வியட்நாம் இன் டீன் டாட் அண்ட் சீனியர் டாட் கேட்டகரி. இல்லை இப்போ இதில் எத்தனை கண்ட்ரிஸ் பங்கேற்க போகிறாங்க வியட்நாமில்? ஆல் ஓவர் ஆல்மோஸ்ட் ஒரு 15 கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இதில். அண்ட் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறது இந்த கிட்ஸ் தான். நம்ம இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து ஜஷு வின்னர் வந்து கொளத்தூர் சிஎம்மோட தொகுதியில் இருந்து அண்ட் பூந்தமல்லியிலேருந்து நம்ம ருத்ரேஸ்வரன் 4 வயசு பையன் அண்ட் செங்கல்பட்டு தொகுதியிலேருந்து அச்சுத், இவங்க 3 பேருமே வந்து அங்கே ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க வியட்நாம். என்ன மாதிரி காம்படிஷன் என்னென்னலாம் அதில் பார்ப்பாங்க, இவங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அது என்ன ஏஜ்லேருந்து என்ன ஏஜ், இங்கே தமிழகத்துலேருந்து எத்தனை பேர் போனாங்க? தமிழகத்துலேருந்து போன மொத்த கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 பேர் போனாங்க. அந்த 8 பேரில் டைட்டில் ஹோல்ட் பண்ண பசங்க இவங்க எல்லாருமே. அண்ட் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே மாடலிங் ஃபீல்டில் நிறைய சாதிச்சிருக்காங்க. அண்ட் ஜஷு வந்து டாட்டா பிராண்ட் ஷூஸோட பிராண்ட் மாடலாக இருக்கா. அந்த பல பிராண்ட்ஸ்க்கான மாடலாகவும் இருக்கா அண்ட் வாக்கம் பண்ணியிருக்கா. ஆல்மோஸ்ட் லைக் 1 இயராக மாடலிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கா. அண்ட் ருத்ரேஷ் 4 வயசு தான், வேலம்மாள் வித்யாலயா இங்கே படிச்சுட்டு இருக்கான். அண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸ்டார்ட் பண்ணவே எடுத்தோடனே வந்து ஒரு ரன்வே அட்டன் பண்ணிவிட்டு நேஷனல்ஸை போய் நேஷனல்ஸும் வின் பண்ணிட்டு வந்திருக்கான். அண்ட் இப்போ இன்டர்நேஷ்னல் ஷோக்கும் போக போகிறான். அண்ட் அச்சுத் அவனோட கெரியரில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் மாடலிங். ஒரு ரன்வே போயிருக்கான், அந்த ரன்வே ஷோலையும் இவன் டைட்டில் வின் பண்ணியிருக்கான். ஸோ அது மூலமாக இங்கே நம்ம நேஷனல் லெவல் கொண்டு போனோம். அங்கே பிரின்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கேட்டகரியில் வின் பண்ணியிருக்கான். அண்ட் இது மூலமாக இவங்களுக்கு பேண்டலூன்ஸ், ரிலையன்ஸ் மேக்ஸோட ஆட் ஷூட்ஸும் இந்த பசங்களுக்கு கிடைக்க போகுது ஃப்யூச்சரில். இப்போ இவங்க மாடலிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும்போது படிப்பில் இருந்து அவங்க டைவர்ட் ஆகுது வாய்ப்பு இல்லையாது? இல்லை, இவங்க இந்த பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபஸ்ட்டாகவும் இருக்காங்க. அவங்களோட ஸ்கூலில் வந்து அதிகமான சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. படிக்கிற எல்லாமே வந்து சிபிஎஸ்சி அண்ட் ஐசிபி பெரிய பெரிய பிராண்ட் ஸ்கூலில் தான் இருக்காங்க. அண்ட் ஸ்கூல்ஸில் வந்து இவங்கள மேஜராக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது போங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் இதுலேருந்து வின் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி இப்போது இவங்க வின் பண்ணதால் அந்தந்த ஸ்கூல்லையுமே அவங்கள ப்ரமோட் பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பர்லேருந்து ஆட் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க ஸ்கூலில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்கூல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இருக்கும்போது இதில் வந்து கலந்து என்ன மாடலிங் வந்து அதில் என்ன கெரியர் இருக்குது, ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இது பண்ணுறாங்க. நானும் என்னோட சின்ன வயசுலேருந்து அது ஸ்டார்ட் பண்ணேன். மாடலிங்கில் கெரியரே இல்லை, அதில் ஸ்கோப்பே இல்லைன்னு சொன்னாங்க. பட் ஆனால் மாடலிங்ன்றது ஒரு தனி இண்டஸ்ட்ரி. நான் டி ஃபேஷன் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த அகாடமியில் இருந்து தான் இந்த பசங்க வந்திருக்காங்க. அண்ட் மல்டிபிள் ஏஜென்சிஸ் வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது பாலா பார்த்தீங்கன்னா ரூப்ரா இந்தியாவில் டைட்டில் வின் பண்ணவர், அப்புறம் இப்போ மூவியில் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐஸ்வர்யா ராய் இஸ் ஆல்சோ மிஸ் யூனிவர்ஸ். மாடலிங் கெரியர்லேருந்து தான் அவங்க போயிருக்காங்க. மாடலிங் கெரியர் வந்து ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்கான ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குது. ஸோ இந்த கெரியர் வந்து ஈஸியாக ரீச் அவுட் ஆகிறதுக்கும் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பசங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.